தெனாலிராமன் கதைகள் பாகம் 4 தங்க மாம்பழமும் சூட்டுக்கோலும். ஒரு சமயம் மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரசவையில் மிகவும் சோகமாக காணப்பட்டார். அதைப் பார்த்த அமைச்சர்கள், தங்களின் சோகத்திற்கான காரணம் என்ன என்று கேட்டனர். அமைச்சர்களே, நாளை எனது தாயாரின் முதலாவது நினைவு நாள். அவர் இருக்கும் தருவாயில் மாம்பழம் சாப்பிட ஆசைப்பட்டார். ஆனால் மாம்பழம் கொண்டு வந்து தருவதற்குள் அவர் இறந்துவிட்டார். அதனால் அவரது ஆத்மா சாந்தியடையாமல் இருக்குமோ என்ற கவலைதான் என் மனதை மிகவும் வாட்டுகிறது என்றார் மன்னர். அதைக் கேட்ட அமைச்சர்கள், நமது அரண்மனை புரோகிதர்களை அழைத்து ஆலோசனை கேட்போம் என்று கூறினார்கள். அவர்கள் கூறியபடியே புரோகிதர்களை அழைத்து ஆலோசனை கேட்டார் மன்னர். பேராசை பிடித்து புரோகிதர்கள் 108 தங்க மாம்பழங்களை 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால் தங்களுடைய தாயாரின் ஆத்மா சாந்தியடையும் என்றனர். மன்னரும் அதற்குச் சம்மதித்தார். தங்கத்தால் 108 மாம்பழங்கள் செய்ய ஏற்பாடு செய்தார். அந்த 108 தங்க மாம்பழங்களை 108 புரோகிதர்களுக்கும் கொடுத்தார். புரோகிதர்களும் மிக்க மகிழ்ச்சியுடன் தங்க மாம்பழங்களை பெற்றுக் கொண்டனர். இதையெல்லாம் பார்த்து தெனாலிராமன், அந்த 108 தங்க மாம்பழங்களைச் செய்ய தேவையான தங்கங்களை ஏழை மக்களுக்கு கொடுத்தால் அவர்களாவது பயனடைவார்கள். இந்த புரோகிதர்கள் மிகவும் பேராசை பிடித்தவர்களாகவும் மன்னரை ஏமாற்றுபவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றெண்ணி அதன்படி செயலாற்றவும் தொடங்கினார். உடனே அரண்மனைக்குச் சென்று புரோகிதர்களை சந்தித்தார். என் தாயார் நினைவு நாள் வருகிறது. என் தாயாரின் இறுதி ஆசையை நிறைவேற்றவில்லை என்ற குற்ற உணர்ச்சியில் இருக்கிறேன். தாங்கள் அனைவரும் வந்து அதற்கான பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்றார். உடனே புரோகிதர்களும், தங்க மாம்பழ பரிகாரம் நன்றாக வேலை செய்கிறதே என்றெண்ணியபடி, நாங்கள் கண்டிப்பாக வருகிறோம் என்றனர். புரோகிதர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் தெனாலிராமன் வீட்டிற்கு வந்தனர். தெனாலிராமனும் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்று அமரச் செய்தார். அவர்களுக்கு தெரியாமல் கதவுகளை 4 பக்கமும் தாழிட்டான். நன்கு பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால் அனைவருக்கும் சூடு வைத்தான். புரோகிதர்கள் ஐயோ, அம்மா என்று கதறிக்கொண்டே மன்னரிடம் சென்று முறையிட்டனர். மன்னர் காவலாளிகளை அனுப்பி தெனாலிராமனை அழைத்து வருமாறு கூறினார். தெனாலிராமன் வந்ததும், ஏன் புரோகிதர்களுக்குச் சூடு போட்டாய்? என்ன செயல் இது? ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்டார். மன்னா, என்னை மன்னிக்க வேண்டும். நான் சொல்வதைக் கவனமாக கேளுங்கள். எனது தாயாருக்கு இறக்கும் தருவாயில் வலிப்பு நோய் வந்துவிட்டது. நான் வைத்தியரிடம் கேட்டதற்கு நன்கு பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால் சூடு வைத்தால் சரியாகிவிடும் என்று கூறினார். சூடு போடும் முன் எனது தாயார் இறந்துவிட்டார். ஆகையால் அவரது ஆன்மா சாந்தியடைய 108 புரோகிதர்களுக்கு சூடு வைத்தால் சரியாகிவிடும் என்பதனால் இவர்களுக்குச் சூடு போட்டேன். இதில் தவறேதும் இல்லையே என்று தெனாலிராமன் கூறினார். இதைக் கேட்ட மன்னர் கடும் கோபம் கொண்டார். இது முட்டாள்தனமாக உள்ளதே என்றார். இல்லை மன்னா, முன்பு தங்கள் தாயார் மாம்பழம் சாப்பிடாமல் இறந்ததால் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய 108 தங்க மாம்பழங்களை 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தீர்களே, அதுபோலத்தான் இதுவும் அரசே என்றான் தெனாலிராமன். இதைக் கேட்ட அரசர் தன் தவறை உணர்ந்தது மட்டுமில்லாமல் தெனாலிராமனை பார்த்து, நான் செய்த தவறை உன் அறிவினால் தெளிய வைத்தாய் என்று பாராட்டவும் செய்தார். மேலும் புரோகிதர்களின் பேராசையையும் புரிந்து கொண்டார். புரோகிதர்கள் தங்களுடைய பேராசையை எண்ணி தலைகவிழ்ந்து நின்றனர்.